வணக்கம். சாதாரணமா ரோட்டு கடையில டீ போடுற ஒரு டீ வியாபாரி ஒரே நாள்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆக முடியும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பணக்காரர் வரிசையில இருக்கக்கூடிய MS ஆபீஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி அவர்களுடைய திருமணத்திற்காக வந்திருக்கிறாரு. வந்த இவரு இந்தியால இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள், ஒரு நல்ல சிறப்பு தனித்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போதான் ரோட்டு கடையில டீ போடக்கூடிய ஸ்டைலா ஒருத்தர் டீ போடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு. அவர் பேர் டோலி சாய்வாலா அப்படிங்கிற ஒருத்தர் டீ கடையில நாக்பூர்ல ஒரு ரோட்டு கடையில தான் டீ போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் நல்ல ஸ்டைலா, அவர் டீ போடுற ஸ்டைலே சூப்பரா இருக்கும் அப்படின்னும், அவருக்குன்னு இணையதளத்துல நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. சோ இவர்கிட்ட டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் ஆசைப்படுறாரு. அதனால நாக்பூர்ல இருந்த இவரை ஹைதராபாத் வர வச்சு டீ போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, டீ போடக்கூடிய இந்த டீ வியாபாரிக்கு தான் ஒரு பில்கேட்ஸுக்கு தான் டீ போட்டு கொடுக்கறேன் அப்படிங்கறதே தெரியல. யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் கேக்குறாரு. இவரும் யாரோ ஒருத்தர்னு நினைச்சுக்கிட்டு இவருடைய வேலைய மும்மரமா பார்த்திருக்கிறாரு. இவர் டீ போடுற ஸ்டைல பயங்கரமா டீ போட்டு அசத்தி இருக்கிறாரு. இந்த டீயை வாங்கி குடிச்ச பில்கேட்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த பில்கேட்ஸ் அவருடைய இணையதள பேஜ்லயே இந்தியால நிறைய தனித்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கு. அதுல சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த டீ போட்ட இந்த சம்பவத்தை போட்டு அந்த டீ கடைக்காரர் கூட எடுத்த அந்த போட்டோஸ அவர் தன்னுடைய இணையதள பேஜ்ல போட்டு போஸ்ட் போட்டிருக்கிறாருங்க. சோ இந்த விஷயமே அடுத்த நாள் தான் அந்த டீ வியாபாரிக்கே தெரிஞ்சிருக்குது, தான் ஒரு பில்கேட்ஸ்க்கு தான் டீ போட்டு கொடுத்திருக்கேன் அப்படின்னு. சோ இத பார்த்த நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த இணையதளத்துல இந்த டீ வியாபாரிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவருடைய டீக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப சொல்லவாங்க வேணும், நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. சோ ஒரே நாள்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவரை பேட்டி எடுக்கிறாங்க. சோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி கடைகள்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த டீ வியாபாரி சொன்ன ஒரு பதில் என்னன்னா, பில்கேட்ஸ் அவர்கள் எப்படி என்கிட்ட டீ நான் அவருக்கு போட்டு கொடுத்தனோ அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் அவர்கள், மோடிஜி அவர்கள் ஒரு நாளைக்கு அவருக்கு நான் டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா ஒன்னும் ஆசை கிடையாது, என்னுடைய கஸ்டமருக்கு நான் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும், கஸ்டமர்ஸ் மறுபடியும் என்னோட டீயை லைக் பண்ணி குடிக்கணும், அவங்க புன்னகையோட குடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இந்த டீ வியாபாரி சொல்லியிருக்காருங்க. சோ ஒரே நாள்ல ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு டீ வியாபாரி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க? பில்கேட்ஸ் வந்ததுனாலயா? கிடையவே கிடையாதுங்க. இவருடைய தனித்துவம் வாய்ந்த டீ போடக்கூடிய அந்த டேலண்ட்னாலதான். எந்த வேலையா இருந்தாலும் நம்மளுடைய வேலை, நிறைய பேர் டீ போடுறாங்க, ஆனா இவருடைய வேலை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த தனித்துவம், அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெடிகேஷன், இதுதான் அவரை இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. செய்யக்கூடிய வேலையில நம்மளுடைய தனித்துவத்தை நாம எப்படி நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ உங்களோட லைஃப்ல நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, தனித்துவமா நீங்க செய்யக்கூடிய வேலையை பெஸ்டா செய்யுங்க. நிச்சயமா உலகம் ஒரு நாள் உங்களை அடையாளம் காட்டும். நீங்க இந்த உலகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க செய்யற வேலைய தெளிவா, டெடிகேட்டடா, சூப்பரா செஞ்சு பாருங்க. நிச்சயமா உலகம் உங்களை நிச்சயமா அடையாளம் காட்டும். அதனால இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.